பழனி முருகன் கோவிலில் நடைபெறும் தைப்பூசம் விழாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதனால் பழனியில் கூட்டம் அலைமோதி வருகிறது. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெள்ளி மயில், தங்க மயில், வெள்ளி ஆட்டுக்கிடா, வெள்ளி காமதேனு போன்ற வாகனங்களில் அருள் பாலித்து வருகிறார். 6ஆம் திருவிழாவான இன்று மாலை முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெறுகிறது. நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்நிலையில் தைப்பூசம் நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்கின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இதனால் பழனியில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இன்று காலை ஏராளமான பக்தர்கள் சரவண பொய்கையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். பழனிக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக பழனியிலிருந்து தமிழகத்தின் பிற நகரங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் வெளியூர்களுக்கு இயக்கப்படுகின்றன.